சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்வு. கிராமுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து சவரன் 86,600 ரூபாய்க்கு விற்பதால் மக்கள் அதிர்ச்சி. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படும் வகையில் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்றும் காவல்துறை அறிவுறுத்தல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒரு நபர் ஆணையம் அரசின் தவறுகளை மறைக்கும் கண்துடைப்பு என்றும் விமர்சனம். கரூர் நெரிசலில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 25 பேர் உயிரிழந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் இருப்பதாக தகவல். 10க்கும் மேற்பட்டோர் விழா எலும்புகள் உடைந்தும் உள்ளுறுப்புகள் நொறுங்கியிருந்ததாகவும் தகவல். கரூர் நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழனுக்கு வலைவீச்சு. தலைமறைவாக இருப்பதால் தீவிரமாக தேடும் காவல்துறை. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன். ஆறுதல் கூறவே வந்ததாகவும் வேறு எதுவும் இல்லை என்றும் விளக்கு. கரூர் நெரிசலில் உயிரிழப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய 8 பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைப்பு. ஹேமமாலினி எம்பி உள்ளிட்டோர் அடங்கிய குழு விரைவில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பாஜக தேசிய தலைமை ஜே.பி. நட்டா உத்தரவு. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கதறி எழுத அன்பில் மகேஷுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் என்று விமர்சித்த அன்புமன். இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறார். அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் வளர்த்து ஆளாக்கிய தந்தையை கூட கொச்சைப்படுத்துவோரின் கருத்தை பொருட்படுத்த தேவையில்லை என்று அன்பில் மகேஷ் பதிலடி. கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்தல். இந்த இடத்தில்தான் அனுமதி கொடுப்போம் என கடைசி நாளில் காவல்துறை அனுமதி தந்ததாகவும் வழக்கறிஞர் அறிவழகன் குற்றச்சாட்டு. மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே போஸ்டர் ஒட்டுவதில் தகராறு. போலீசார் முன்னிலையில் தாவேக மற்றும் திமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு நாளை மாலை 4:15 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில். சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு மதுரைக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்துவதில் சிக்கல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல மணி நேரமாக பத்திரப்பதிவு பாதிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கான தங்கத்தகடு காணாமல் போனதன் பின்னணியில் சதி. கேரள தேவசம் துறை அமைச்சர் வாசவன் குற்றச்சாட்டு. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்வு. கிராமுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து சவரன் 86,600 ரூபாய்க்கு விற்பதால் மக்கள் அதிர்ச்சி.
எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படும் வகையில் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்றும் காவல்துறை அறிவுறுத்தல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒரு நபர் ஆணையம் அரசின் தவறுகளை மறைக்கும் கண்துடைப்பு என்றும் விமர்சனம். கரூர் நெரிசலில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 25 பேர் உயிரிழந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் இருப்பதாக தகவல். 10க்கும் மேற்பட்டோர் விழா எலும்புகள் உடைந்தும் உள்ளுறுப்புகள் நொறுங்கியிருந்ததாகவும் தகவல். கரூர் நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழனுக்கு வலைவீச்சு. தலைமறைவாக இருப்பதால் தீவிரமாக தேடும் காவல்துறை. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன். ஆறுதல் கூறவே வந்ததாகவும் வேறு எதுவும் இல்லை என்றும் விளக்கு. கரூர் நெரிசலில் உயிரிழப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய 8 பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைப்பு. ஹேமமாலினி எம்பி உள்ளிட்டோர் அடங்கிய குழு விரைவில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பாஜக தேசிய தலைமை JP நட்டா உத்தரவு. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கதறி எழுத அன்பில் மகேஷுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் என்று விமர்சித்த அன்புமணி. இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறார். அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் வளர்த்து ஆளாக்கிய தந்தையை கூட கொச்சைப்படுத்துவோரின் கருத்தை பொருட்படுத்த தேவையில்லை என்று அன்பில் மகேஷ் பதிலடி. கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்தல். இந்த இடத்தில்தான் அனுமதி கொடுப்போம் என கடைசி நாளில் காவல்துறை அனுமதி தந்ததாகவும் வழக்கறிஞர் அறிவழகன் குற்றச்சாட்டு. மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே போஸ்டர் ஒட்டுவதில் தகராறு. போலீசார் முன்னிலையில் தாவேக மற்றும் திமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு நாளை மாலை 4:15 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில். சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு மதுரைக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்துவதில் சிக்கல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல மணி நேரமாக பத்திரப்பதிவு பாதிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கான தங்கத்தகடு காணாமல் போனதன் பின்னணியில் சதி. கேரள தேவசம் துறை அமைச்சர் வாசவன் குற்றச்சாட்டு.